வட அட்லாண்டிக் கடல் பகுதியில் உருவான மேத்யூ சூறாவளி ஹைதி நாட்டை புரட்டி போட்டது. மணிக்கு 220 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறாவளியோடு பலத்த மழையும் கொட்டியதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்புகள் உருகுலைந்தன. நூற்றுக்கணக்கானோர் வீடுகளை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஹைதியில் 100க்கும் மேற்பட்டோர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹைதியை தொடர்ந்து அதே வேகத்தில் பகாமஸ் தீவையும் மேத்யூ சூறாவளி தாக்கி வருகிறது. நான்காம் கட்ட அபாயம் கொண்ட சக்தி வாய்ந்த இந்த சூறாவளி பாதிப்பில் அந்த தீவில் 25 பேர் பலியாகினர். ஹைதி, பகாமஸ் தீவை தொடர்ந்து அமெரிக்காவின் புளோரிடா, தெற்கு கரோலினா, ஜார்ஜியா உள்ளிட்ட மாகாணங்களையும் சூறாவளி தாக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் வசிக்கும் 20 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கான அவசர கால குழுக்கள் இப்பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். If you're watching in your evacuation area, get out. Don't take a chance. இதனிடையே மேத்யூ சூறாவளி அபாயம் காரணமாக புளோரிடா மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருப்பதாக அதிபர் ஒபாமா அறிவித்துள்ளார்.